நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ணிக்கிறாங்க, முதலமைச்சருக்கு வராருன்னா எல்லாரும் ஏன் நிக்கணும், கொதிக்கிறாரு, அவனை சட்டி அறிக்கை. அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து போதை கலாச்சாரம் வந்துச்சு. ஏன்றது புது விஷயமா இருக்குதா? எனக்கு அதே ரியாக்ஷன் தான். ஒரு குழு வந்து எத்தனை நாள்ல அறிக்கை சமர்ப்பிக்கணும், ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம். ஆமா, நிச்சயமா அது வரைக்கும் விசாரணை. கண்டிப்பா எப்படி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல வந்து எப்படி தப்பிச்சாங்களோ, கண்டிப்பா அதான் கிட்டத்தட்ட உயர்மட்ட குழு இங்க வந்து அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி தப்பிச்சாங்களோ, அதே மாதிரி கர்நாடகாவுக்கு ஒரு ரூட் போட்டு கொடுக்குறாரு நம்ம முதல்ல. பேசுங்க சரி அப்படின்ட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணனுக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணாரா? இல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன அப்படின்னாக்கா, லெட் ட்ரூத் ஸ்பீக்ஸ் லவுடர் அப்படின்னு சொல்லி ஒரு அதுல வந்து குஷியானந்த் பேசுறாரு, இதுல எங்க அண்ணனே பேசுறாரு. எங்க அண்ணன் தம்பி கிட்ட வராத, தள்ளி போ தம்பி, கருப்பு சட்டை நீங்க தொண்டனா, நீங்க தொண்டனா. கூரி கட்சியின் தமிழ்நாடு அப்படின்னு நாங்க தேடணும். அதுல என்ன வந்து இது வருது, என்ன வருது, டிவிக்கேன்னு வருது. டிவிக்கே தாங்க பேசுறதெல்லாம் விட்டு அந்த நிகழ்ச்சியில என்ன தெரியுமா கேட்டாங்க, அப்புறமா கேசு 100 நாள்ல தாவக என்ன செஞ்சுக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அது வந்து 3 பேருமே அதை பத்தி பேசல. எப்படி பேசுவாங்க, இருந்தா தானே பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இது மொட்டை மாடி பாலிடிக்ஸ் 6வது எபிசோட். ரொம்ப நாள் எடுக்கல. ஏன் எடுக்கல? நீ வரல அப்படி ஒண்ணு. யாராவது நான் செலிபிரிட்டி ஆயிட்டுங்க, அதனால பாக்குறதெல்லாம் தாவைக்க நண்பர்களை வந்து கையை குடுக்குறாங்க, திடீர்னு எங்க ஏறுறாங்க, அவங்க எல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுது. அதனாலதான் நான் வர முடியல. மற்றபடி வேற எதுவும் பண்ண முடியல. திடீர்னு பாசத்தை போயிடுறாங்களா, டக்கு இருங்க அப்படின்னு இறக்கிறதுக்குள்ள ஒரே பாச பொழிவாகுது. அது இல்லாம நம்ம காணொலி பார்த்துட்டு வேற நிறைய நண்பர்கள் அன்பு தொல்லை கொடுக்குறாங்க. நீங்க அது பேசுறாங்க, இருந்தாலும் அது அவங்க மொழியில பேசுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில பேசுறாங்க. நம்மளுக்கு பதிலடி கொடுக்க தேவையில்ல. இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை வைக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஏன்னா நகங்கள் இருக்கா, புடிச்சிக்குது, சட்டை அதெல்லாம் தான் பாருங்க, காண்ட சட்டை போட்டு இதுல மாட்ட மாட்டேங்குது, சொட்டர் மாரி போட்டா மாட்டி கீசிடுறாங்க, அது மாதிரிலாம் ஆயிடுது. அதனால இறக்கி வசதி இருக்குது. சரி, இப்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பேச போறோம். அரசியல்ல நிறைய நடந்திருக்குது, இது ஒரு விஷயமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அரசியல்ல ரொம்ப சூடான சுடுசுடு தோசை மாதிரி பேசுவார் பாத்தீங்களா, முறுக்கு மாதிரி நம்ம சாமி அமைச்சர். இல்ல அதான் அவர்தான் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர். அவர் என்ன பண்ணிக்கிறாங்க, முதலமைச்சருக்கு வராருன்னா எல்லாரும் ஏன் நிக்கணும், கொதிக்கிறாரு, அவனை சட்டி அறிக்கை வைக்க முடியல, புடிச்சு எங்க இருக்க காதை பிடிச்சி அறிக்கை வைக்கத்தால. நான் இதுவும் சொல்றேங்க, கோயம்பு சட்டி திடீர்னு காதை பிடிப்போம், கை பிடிப்போம், அந்த மாதிரி எங்க அறிக்கை வைக்க தெரியல. அவரு கொதிக்கிறாரு, விட்டா ஆடுறாரு பொழுது. அது அந்த இந்த சபை வில்லு படத்துல போறாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி போட்டு பொழுது. அந்த மாதிரி முதலமைச்சர் அது மட்டும் தாங்க நடக்கல. ஆமா சட்டசபையில எல்லாமே பண்ணிட்டாங்க. சைகை பண்ணிட்டாங்க, பாட்டு பாடிட்டாங்க, ரீல்ஸ் எடுத்துட்டாங்க. இப்ப அடுத்து வந்து நடனம் மட்டும் தான். இப்பதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, சாமி முன்னாடி சந்தமா பேசும். அந்த மாதிரி இப்ப கோவப்பட்டு ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக கொதிக்க ஆரம்பிச்சாருன்னா, முதலமைச்சர் வந்து எல்லாரும் ஏது நிக்கணும், எல்லாருமே நிக்கணும், எதிர்கட்சியா இருந்தாலும் ஏது நிக்கணும். இது புது ரூல்ஸ் இருக்கு. ஒரு மரியாதை நிமித்தம் சொல்லி கொடுக்குறாருங்க அவரு. அந்த மாதிரி ஒரு மரபு இருக்குதா சட்டசபையில? புதுசா உருவாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மரபு கிடையாது. அதான் கேக்குறேன், ஸ்கூல் ஆயுது டீச்சர் இல்லங்க. இப்போ அது மாற்றம். சபாநாயகர் வராருன்னா எல்லாரும் எழுந்து நிப்பாங்க. அதான் நிக்கணும். ஏன்னா அவைத்தலைவர் நிக்கணும். ஆனா முதலமைச்சர் வந்தாரு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கொண்டாந்துக்கிறாரு நம்ம சாமி அமைச்சர். உடனே கொதிச்ச பிறகு தட்டி தூக்கிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, சபாநாயகர் இருங்க அதெல்லாம் மரபு. ஆமா, அவருக்கு நீக்கிறேன். அவரு அரைக்க ஆரம்பிச்சுக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சட்டி எங்க பிடிச்சி இறக்குதுன்னு தெரியல, அவரு மொத்தமா தண்ணியை தூக்கிட்டு கம்பெனி இருப்பா அப்படின்ட்டு ரூலே கிடையாது. அவை குறிப்பில நீக்கிறேன், இதுக்கு சட்ட ரீதியா ஒண்ணும் பண்ண முடியாது, அதாவது இதை நீ பதிவு பண்ண மாதிரி இருக்காது, அதை டெலீட் பண்ணுங்க அப்படின்ட்டு. நார்மலா இப்போ அவ சட்டசபைக்குள்ள எப்படி நடந்தது, சட்டசபைக்குள்ள வெளியே நடந்தது, மாநிலத்தை விட்டு. கர்நாடகால என்ன பண்றாங்க, பேனர் அடிக்கிறாங்க, கிழிக்கிறாங்க. அவர் பொம்மை பிடிச்சி, யார் பொம்மை பிடிச்சா, நம்ம முதலமைச்சர் அவர் பொம்மை பிடிச்சி எரியறப்ப சட்டிக்கு சூடு வரல. கேரளால என்ன பண்றாங்க, பேனர் அடிக்கிறாங்க, எட்டி வச்சு அது அவமரியாதை. சட்டசபையில ஏந்து நிக்காது அவமரியாதை போச்சு. இதுனா நம்மளுக்கு எப்படி நான் தோணுதுன்னா, சட்ட அதாவது மரியாதை கேட்டு வாங்குறாங்க, கேட்டு வாங்குறதா இதெல்லாம் ஒரு மரியாதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அமைச்சர் ஆதவர்ஜனா இருக்கார்ல, சரி, அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, 2020க்கு அப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து போதை கலாச்சாரம் வந்துச்சு. ஏன்றது புது விஷயமா இருக்குதா? எனக்கு அதே ரியாக்ஷன் தான். கேளுங்க,
அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து போதை கலாச்சாரம் இல்லையாமா. 2020க்கு அப்புறம் தான் வந்து அதிகமா வந்து தமிழ்நாட்டுல வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா 2017ல வந்து இப்போ தாவைக்குள்ள போய் இணைஞ்சாரு நம்ம விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் தூய சக்தி. மிஷின் உள்ள போயிட்டு வெளியே வந்தாருல. ஃபர்ஸ்ட் வந்து அவரு ஊழல்ல இருந்தாரு, ஊழல் சக்தியா இருந்தாரு. இப்போ வந்து அவரு தூய சக்தியா மாறி இருக்காரு. ஓகேங்களா? அவர் 2017ல வந்து இந்த போதைப் பொருள் அந்த குட்கா எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு வந்து அனுமதி கொடுத்து லஞ்சம் வாங்கினதா வந்து அவர் மேல ஒரு கேஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ அவரை வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 2020க்கு அப்புறம் தான் போதைப் பொருளே வருது. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பாருங்க அப்படின்னு தான் சொல்றோம். வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆமா, வரலாறு முக்கியம், கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுங்க. பொதுவா ஒரு கட்சியில வந்து கட்சி தொண்டை வந்து போய் சொல்லுவான், இல்ல ஒரு ஐடி விங்ல இருக்கிறவங்க போய் சொல்லுவாங்க. ஒரு கட்சியே போய் சொல்றதை நம்ம இங்கதான் பாக்குறோம். குறிப்பா அமைச்சர் சட்டசபையில என்னடா ஆதாரங்கள்லாம் இருக்கு, வரலாற்றுல நிறைய பதிவாயிருக்கு, கேசஸ் எல்லாம் இருக்கு, நம்ம வந்து நம்ம வாய் வந்தது வந்து 2020 அப்புறம் தான் போதைப் பொருள் வந்துச்சுன்னு சொல்லி சொல்றோமே, இதெல்லாம் தேடி பாப்பாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நான் காமனான ஒரு யோசனை கூட இல்லாம இது மாதிரி பேசுறது. அவர் பேசுற எல்லாத்தையும் அதுதான் சொல்ல வரேன். அதனாலதான் நான் பண்றேன். அவருக்கு என்ன கவலை, எப்படி இருந்தாலும் அவைக்கு பிடிக்க போறாங்க, அதனால வரலாறு முக்கியம், அதனால எல்லாத்தையும் பேசிருப்பாரு, வரத்த பேசுறேன் அப்படின்ட்டு போவார். அடுத்து என்னன்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க. நம்ம பொதுவா நம்ம வந்து பேசுறோம்ல, நம்ம தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிறோம். கண்டிப்பா நம்ம தொடர்ச்சியா ஒரு விஷயம் பேசுறோம். என்னன்னா, இந்த திராவிடமும் ஆரியமும் வந்து நம் மண்ணுக்கு ஏற்றது கிடையாது, உகந்தது கிடையாது. தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் இந்த நிலத்தை ஆளும் போதுதான் இந்த நிலத்துக்கான உரிமை, இந்த மண்ணோட உரிமை எல்லாம் காக்கப்படும் நம்ம பேசுறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் அதை நம்ம தொடர்ச்சியா பேசுறோம்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, இப்போ கர்நாடகா காட்டு பகுதியில ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து 3 தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சுன்னா, அவங்க வந்து மானை வேட்டையாடினாங்க உள்ள அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆனா உண்மையான காரணம் என்ன, அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து மாடு வந்து தொலைஞ்சிருச்சான். அந்த மாடு தேடி அவங்க உள்ள போயிருக்காங்க. சரி சரி. அந்த மாடை தேடி போனவங்கள இவங்க வந்து நான் வேட்டையாட வந்தாங்கன்னு சொல்றது வந்து எப்படி இருக்கு? அவங்க கண்ணு என்ன வச்சிருந்தாங்களா? எதுனா ஆதாரம் என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல சரி, இதுதான் முதல் முறையா அப்படின்னா கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்களா, அவங்க ஆட்சியும் வந்து ஆந்திரால வந்து இதே மாதிரி 20 தமிழர்கள் சுட்டுக் கொண்டாங்க. எதுக்கு? மரத்தை வெட்டணும்னு சொல்லிட்டு. மரமோ மனுஷனோட உயிரும் ஒன்னான்னு சொல்லி கேள்வியும் கேட்டாரு சீமான். ஒன்னா இல்லையே. இல்ல, நான் என்ன அப்பயும் வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து எதுவுமே பேசல. இப்ப ஆட்சி செய்யற இவர் எதாவது பேசுவாரான்னு நம்ம பார்த்தோம். 1.5 நாள் கழிச்சு தான் பேசுறேன். 1.5 நாள் கழிச்சு நான் ஞாயிற்றுக்கிழமை தான் நேற்று சாயங்காலம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கேன். என்னன்னா, இதுக்கு வந்து ஒரு விசாரணை குழு அமைக்கணுமா. எதுக்கு இன்னத்துக்கு விசாரணை அமைச்சு என்ன விசாரிக்க போறாங்க? அது எப்போ சர்ச்சை எப்போ நம்ம என்ன கேக்குறோம்னா, இப்போ ஒரு கொலை நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், முதல்ல அந்த கொலையாளியை கைது பண்ணுவோம், கொலை செஞ்சவனை கைது பண்ணுவோம். கண்டிப்பா விசாரணை குழு அமைப்புமா, கொலை செஞ்சவனை கைது பண்ணுவோமா? கொலை செஞ்சவங்க கைது பண்ணுவோம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. என்னன்னா, இது ஒரு உயர்மட்ட குழு விசாரணை அமைக்கணும் அப்படின்னு போடுறாரு. அந்த உயர்மட்ட குழு விசாரணைன்னும் போது ஒரு குழு வந்து எத்தனை நாள்ல அறிக்கை சமர்ப்பிக்கணும்? ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் அது வரைக்கும் விசாரணை. கண்டிப்பா எப்படி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல வந்து எப்படி தப்பிச்சாங்களோ, கண்டிப்பா உயர்மட்ட குழு இங்க வந்து அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி தப்பிச்சாங்களோ, அதே மாதிரி கர்நாடகாவுக்கு ஒரு ரூட் போட்டு கொடுக்குறாரு நம்ம முதலமைச்சர். இவர் தான் அதாங்க அந்த ஜெய்பீம் படத்துல அவர் போட்டாரு, அவங்களே போலீஸ் ஒன்று இது பண்ணி டூப்ளிகேட் வருவாங்க, இதை தராங்களா, அந்த மாதிரி தான் நடக்குது. அந்த மாதிரி தான் நடக்குது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, விஜய் தான் தமிழர் ஆச்சு, அவர் தான் வந்துட்டாரு அப்படின்னு பேசுறாங்கல்ல. இதுக்கு கூட அவனை கைது செய்யணுங்க, கர்நாடகாரனை கைது செய்யணும் அப்படின்னு ஏன் பேசல? மிகப்பெரிய மாற்றமான நம்பியிருந்தாங்க இந்த முதலமைச்சர். வனத்துறை அதிகாரிகளை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்கணும். எப்படி பேசுவாரு? அப்போ இப்ப புரியுதா உங்களுக்கு, ஏன் வந்து தமிழாய்ந்த தமிழ் மகன் வந்து நாட்டை ஆளணும் கேக்குது? அதுதான் புரியுதா? இப்போ இனப்படுகொலை நடந்தப்போ ஒரு கையெழுத்து இயக்கம் ஒண்ணு நடத்தினாங்க. யாருன்னா இப்ப அமைச்சரா இருக்கிற அண்ணன் வன்னியரசு. அப்ப அவர் தான் போய் போறாரு, ஒரு கையெழுத்து இயக்கம் ஒண்ணு நடத்துறோம், அதுக்கு உங்களுக்கு கையெழுத்து தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டப்போ அதுக்கே ஒரு கையெழுத்து போட மருத்துவராச்சு, நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொன்னவர் தான். எப்படி இப்ப ஏற்பட்ட ஆளுகிட்ட நீங்க ஒரு அரசத்துக்கு குடுக்குறீங்க, ஒரு அதிகாரத்தை குடுக்குறீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எப்படி பாதுகாப்பு? தொடர்ச்சியா பாருங்க, தொடர்ச்சியா திராவிடம் 60 வருஷம் ஆயிடுச்சு, அதே பாணியை தான் இவரும் பின்பற்றுறாரு. அதுதான் தமிழ் தேசியம் ஒண்ணு, திராவிடம் ஒரு கண்ணு, இது ஒரு கண்ணு எல்லாம் கிடையாது. இது முழுக்க திராவிடம் தான். அப்ப இதனாலதான் நாங்க திரும்ப சொல்றோம், தொடர்ச்சியா களத்துல வந்து பேசுறோம், களத்துல வந்து நிக்கிறோம். அப்பயும் வந்து மக்கள் நீங்க புரிஞ்சிக்கல, இந்த மண்ணுக்கான மக்களுக்கான தலைவன் யாருன்னு நீங்க புரிஞ்சிக்கலன்னா இதுக்கப்புறம் பண்றதுக்கு ஆட்டதான் அந்த ஆட்டுத்தோல் போற்றிய ஓனாய் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் தமிழ் தேசியத்தை பொறுத்து திராவிடம் தான் இப்ப நடந்திருக்கு. சொல்ல போனா இந்த விஷயத்த பண்ண நம்ம பொதுவாவே வந்து நம்மளோட உரிமைக்காக வாய் திறந்து பேசவே மாட்டாருல. அப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி இருந்ததுல,
நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு முதுகெலும்பு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்ததுல. இல்ல, நான் இப்ப எனக்கு ஒரு அவர் தான் கேள்வி இப்படி உட்கார ஆரம்பிச்சிடாரு. எனக்கு ஒரு கேள்வி வருது. அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய கோவம் ஒண்ணு வருது. ம். எப்படின்னா, ஒரு சொல்லாமன்னு தெரியல, ஒரு நடிகையை வந்து தப்பா பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக உடனே போய் அரசு பண்ண தெரிஞ்ச அந்த அரசாங்கத்துக்கு ஆமாங்க. இப்போ ஒரு 3 உயிர் ஒண்ணு போயிருக்கு. அதுக்கு ஏன் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு குரலோட கொடுக்க முடியலையே? நம்ம என்னங்க கேக்குறோம், ஏன் அது அவங்களை கைது பண்ணுங்க, அவ்வளவுதானே. கர்நாடக அரசை கண்டிக்க முடியல உங்களால. ஆமா. அப்புறம் என்னங்க நீங்க எங்களோட பிரதிநிதி, இதுல வேற கோவம் வேற படுறாங்க, சட்டசபை உள்ள வரும்போது எழுந்திருக்கல அப்படின்னு. என்னத்துக்கு தேவையில்லாததுக்கெல்லாம் கோவம் வருது. வர வேண்டிய விஷயத்துக்கு கோவம் வரல. விட்டுருங்க, எனக்கு உச்சக்கட்ட கோவம் வருது. நான் ஏதாவது பேசிடுவேன் உண்மையாவே. அடுத்து ஒரு சூடான செய்தியா நம்ம பேசியிருந்தோம்ல. ஆமா. சூடான ஆமா. செய்தியா? ஏங்க, சூடான சுடா என்ன சொல்லிக்கிறீங்க. சூடு, என்ன சூடு? இப்ப இந்நேரம் நம்ம சூடா பேசியிருந்தோம்லங்க, கர்நாடக அரசு, நம்ம தமிழக சூடு அரசு. இல்லைங்க, கோவம் வருது. கோவம். சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு வச்சுங்களேன். இப்ப நல்ல சூடான சுண்டல் டிவிக்கார இருக்கிறவங்க எல்லாம் சிறப்பான ஆளுங்க அப்படின்னா, ஆமா, இது கொடூரமா சிறப்பான ஆளுங்க, பரவாயில்லடா. ஆமா, தளபதி பயிலுங்க அப்படின்னு நிறைய எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. எங்கன்னா சட்டசபைக்குள்ள. ஆமா, நம்ம கார்டு அமைச்சிருக்காரு பாருங்க, ஏடிஎம் கார்டு. ATM card. ஏடிஎம் கார்டு அமைச்சர் கில்லி சரத். கில்லி சரத்ன்றது. ஆமா, ஆ. கில்லி சரத் அமைச்சர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த மாதிரி பேசியிருந்துக்கிறாரு முக்கியமான விஷயமா. அது என்ன வேணா பேசுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா சட்டசபையில பேச வேண்டியது பேச மாட்டாங்க, என்ன வேணா பேசுவாங்க. அது எதுக்கு நம்மளுக்கு? அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, நீங்க ஏதோ கார்டு வச்சு பண்ணிருந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கே நேரு, யாரு திமுக இருப்பாரு, அவரு பெரிய கை, அந்த பெரிய கை என்ன பண்ணிக்கிறாரு, கார்டு வச்சு பண்ணிருந்தீங்களா, ஏதோ தள்ளி தள்ளிருந்தீங்களா, அதை பத்தி சொல்லுங்கன்னு. இவர் உடனே, அது எப்படி நீங்க சொல்றீங்க, நீங்க என்ன உங்க ஆட்சி தான் இருந்தது, கேட்டு வெளியே நீங்களா வித்துருந்தீங்க, இல்ல நான் வாங்கிட்டு வந்தனா, பாக்கெட்ல போட்டு வந்தனா அப்படின்னு சொல்லி டக்குன்னு பேசி உடனே என்ன பண்ணீங்க, சபா நானுங்க, இருங்க கம்முனு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் நான் நீக்க போறேன், நீ என்ன வேணா பேசுன்னு சொல்லி அவர் கம்முனு ஆயிட்டாரு. அப்புறம் பார்த்தா கேனரு ஏன்றாது அப்படின்னு அவங்க 2 பேர்களுக்கு வச்சு முடிச்சு. அவர் தெரிஞ்ச மொழிதான். அவர் தெரிஞ்ச மொழிதான், ஏன்றாது அப்படின்னு சொல்லி கேனருங்க ஐயாக்கு தெரியும். இவரு சரத்தண்ணனுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. அவரு கில்லி பட பாணியில பேச வந்தாரு. கில்லிய ஆர்பாடி ஜல்லி மாதிரி ஆகி கதை பேசிக்கிறாங்க, கில்லி போட்டுருப்பாங்க போல. அது மாதிரி அமைச்சர் அது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அடுத்ததா ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்தியா டுடே கான்க்ளேவ் சொல்லி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஆமா, அதுல வந்து பொதுவா அரசியல் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கலந்துப்பாங்க. சரி, குறிப்பா முதலமைச்சர் வந்து கலந்துப்பாங்க. ஆமா, ஓகேங்களா? அதுல கூட வந்து ஆல்ரெடி எடப்பாடியார் வந்து கலந்துருந்தாரு, ஆமா, ஸ்டாலின் அவர்கள் கலந்துருந்தாங்க. ஆமா, அதுல வந்து எப்பவுமே வந்து முதலமைச்சருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க பேசுறதுக்கு. சரி. அது போல இப்ப முதலமைச்சரா இருக்கிற அண்ணன் விஜய் அவர்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. பாரா நான் எங்க பேசினாருங்க, கேளுங்க, ஏங்க, அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் வேணும், பேப்பர் வேணும், அப்பதான் பேசுவாரு. இப்ப இங்க திடீர்னு மைக்ல கொடுத்து பேசுங்க சரி அப்படின்ட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணனுக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணாரா? இல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன அப்படின்னாக்கா, லெட் ட்ரூத் ஸ்பீக்ஸ் லவுடர் அப்படின்னு சொல்லி வருது. ஏதி காட்டு போயிட்டாரா? ஐபேட்ல எழுதி, அதுக்கு பேசனோட ஐபேடான்னு தெரியல, ஏதோ ஒரு இதுல ஐபேட்ல எழுதிட்டு காமிச்சிட்டு போயிட்டாரு. டேப்ல பேசாம அது கையில பிடிச்சி ஓட்டிருக்கலாம். அது ஏதி காட்டுறது அது அவங்களே பண்ணிருப்பாங்க. ஏன் கூட அமைச்சர் யாரும் போயிடலையா? பிரச்சனை இல்லைங்க, அங்கிருந்து பேசாம வந்தது கூட நம்ம வந்து பெருசா எடுத்துக்கல. சரி, ஆனா ஒரு டைலாக் எழுதி அதை கவர் பண்ண, லெட் ட்ரூத் ஸ்பீக்ஸ் லவுடர். அதாவது என்ன சொல்றாருன்னா, உண்மை உரக்க பேசட்டும். நீங்க முதல்ல பேசுங்க ஐயா, அப்புறம் ஒரு நாள் உண்மை பேசுங்க. இல்ல நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க தானே உண்மையின் மாற்றம் அவ்வளவு சொன்னீங்களே, நீ ஃபர்ஸ்ட் பேசுங்க. உங்க அண்ணன் உங்க விஜய் நான் பேசுறேன், உங்களுக்காக நான் நிப்பீங்க, இப்ப நிக்கவும் மாட்டீங்க, போயிடுறீங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம அண்ணன், எந்த அண்ணன்? பெரிய அண்ணன், அண்ணனுக்கு அண்ணன், நம்ம திருமா அண்ணன். சரி. அப்போ திருமா அண்ணன் வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். அப்படியா? அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு நடத்தினாரு. சரி, நான் கூட ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஏன்னா வந்து வன்னியரசு வந்து சொல்லியிருந்தாரு, என்னன்னா திராவிடமும் தமிழ் தேசியம் வேறுன்னு இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க, அப்படி கிடையாது, ஒருவேளை அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க போல, நம்ம வந்து அதை பார்த்து நம்மளுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வேற மாதிரி கண்டென்ட் கிடைச்சிருக்கு. பொதுவா தாவக கூட்டங்கள் நடக்கும்ல, தாவக கூட்டம் மாநாடு, இந்த மாநாடுல நடக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுனே இருக்கும்ல. ஆமா, என்ன சத்தம்? இது இப்ப கேட்டதுக்காக நீங்க சொல்றீங்க. எனக்கு நார்மல் கேட்கணும், ஓரம் போங்க ஆனா தலைவர் வந்தாரு, இது வந்தாரு, கிச்சு கிச்சு தான் சத்தம் வரும். இது என்ன வந்துச்சு? பொதுவா வந்து தாவக கூட்டத்துல வந்து தம்பி கீழே இறங்கு, அப்படின்னு சொல்லுவாருல்ல, அந்த மாதிரி அதுல வந்து புஷியானந்த் பேசுறாரு, இதுல எங்க அண்ணனே பேசுறாரு. எங்க அண்ணன், தம்பி கிட்ட வராத, தள்ளி போ, தம்பி கருப்பு சட்டை, நீ தொண்டனா கீழே இறங்கு அப்படி இப்படின்னு சொல்றதை நம்ம கேட்க முடிஞ்சது. அது பாலிமர் நியூஸ்காரன் எப்படி தெரியுமா போட்டுக்கிறான், திருமாவுக்கு தொண்டர்களால் திருமாவுக்கு சோதனை சுதந்திர தின விழாக்கு போடணும், அந்த வீரர்களை போடணும், தியாகிகளை போடணும், அவங்களை வரலாறு போடணும். அன்னைக்கு ஃபுல்லா திருசான்னு ஓடினாங்க, சம்பந்தம் எல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு வந்து அண்ணன் திருமாவண்ணன் வந்து அந்த இது எடுத்துட்டு போறாரு,
அந்த கையில தீபம் வச்சு தீபம் எடுத்துட்டு போறாரா, எடுத்துட்டு போகும்போது கொடி வந்து தெரியாம கால்ல பட்டுச்சு. சரி, உடனே வந்து கொடியை போட்டுருப்பாங்களே, கொடியை மிதித்தார். ரவுண்ட போட்டுருப்பாங்களே. இது வந்து தேவையாங்க நாட்டு மக்களுக்கு, இது ரொம்ப முக்கியமா, இப்ப அது மெர்ச்சானா மெடிக்கலாம் ரொம்ப முக்கியமா இப்ப இது. அந்த மாதிரி வந்து சில இதெல்லாம் பண்றாங்க. ஆனா அதுல வந்து எனக்கு ரொம்ப 2 பேருக்கு தான் போட்டின்னு சொன்னாங்களா? ஆமா ஆமா. யாரா இருக்கு? ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிக்கவா. ஆனா அண்ணன் வந்து இப்ப அதை உடச்சிட்டு இனிமே விசிகாகும் டிவிக்காக தான் போட்டி. எதுலனா இந்த மாதிரி தள்ளுறதுல, ஓடுறதுல, இந்த மாதிரி தொண்டர்கள் அடிச்சுக்கிறதுல கூட்டணி தான் இருக்காங்க. இது நான் விலங்குல ஒப்பிட முடியலாமா? விலங்குல சிறுத்தைக்கும் அணிலுக்கு அப்படி ஒப்பிடவே முடியாது. சிறுத்தை அணில எப்படிங்க ஒப்பிட முடியும்? சிறுத்தை கூட தான் தாவும், இருந்தாலும் சொல்ல வரேன். சரி, அதுல வந்து அண்ணன் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி வந்து இது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி கிடையாது, இது வந்து நாங்க வந்து உண்மையிலே கொள்கை கூட்டணி. அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு எனக்கு ஒண்ணு அண்ணன் வச்சிருக்க கொள்கை. அண்ணன் நம்ம ஒரு காலத்துல இன்டெலெக்சுவலா நினைச்சோம். ஆனா இப்ப அண்ணன் பேசுறதெல்லாம் நினைக்கும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல. யாராவது கூட சேர்ந்து என்னன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. திமுக கூட்டணியில இருக்கும்போது அண்ணன் ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. சரி, திமுகவும் திராவிடர் கழகமும் எப்படி துப்பாக்கியில் இரட்டை குழலாக செயல்படுகிறதோ, இரட்டை குழல் அந்த மாதிரி விசிக வந்து 3வது குழலாக செயல்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் கேக்குறேன், 3வது குழலாக செயல்படும் அப்படின்னு சொன்னார்ல. அந்த மாதிரி வந்து இப்ப வந்து நாங்க தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்பேற்பட்ட அறிவாளி யாருக்கிட்ட சொன்னாதான் அந்த காமெடி சொல்லாங்க பாரு. இது இவ்வளவு பேச தெரிஞ்சு நல்லா தானே இருந்த ஏன் இந்த சோதனை? கரகம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இடம் சேர்ந்து அண்ணன் ஜோதிடம் பாத்திருப்பாரு. ஏரி அடிக்காபிலா நம்ம கிட்ட பாத்திருப்போம்னு என்ன சொல்லிருப்பாங்க. அது தப்பா போச்சு. ஏரி அடிக்காபிலா அப்படின்னு சொல்லுவான். ஏரி அடிக்காது, 5 வருஷம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அடுத்து வந்து இன்னொருத்தர் இருக்காரு. இந்த நாம் தமிழர் கட்சி கூட போனோம் அப்படின்னு சொன்னார்ல. யாரு? நம்ம இந்த ஈரோடு பாய் ராவுத்தர் இப்ராஹிம். அவர் வந்து இப்போ ஒரு சமீபத்துல நடந்த ஒரு டிபேட் ஷோல வந்து என்ன பேசியிருக்காருன்னா, டுபாக்கூர் பொலிட்டீஷியன் அப்படின்னு நம்ம கூகுள்ல வந்து தேடினா சரி சீமான் அவர்கள் பேர் வருது அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ, சரி, ஃபேக்ட் செக் பண்ணிடலாமா? பண்ணுங்க. தற்கூரி பொலிட்டிஷியன் அப்படின்னு நான் போட்டேன். அதுல தமிழக வெற்றி கழகம் டிவிகே விஜய் விஜய் வந்து ஆதாரம் இருக்கு. அடுத்து ரீசார்ஜ் இன்னைக்கு தான் பண்ண நானு ஃபுல் நெட்ன்ற டுபாக்கூர் போட்டா அதுதாங்க வருது. தரவு எடுத்தாலும் சரி, ஒரு நல்ல தரமா எடுத்தா தேவையா இப்ராஹிம் ஐயா? நீங்க சொன்னதேதான். அடுத்து போடுங்க. அடுத்து என்ன பண்ணணும்? தற்கூரி கட்சி இன் தமிழ்நாடு அப்படின்னு நாங்க தேடணும். அதுல என்ன வந்து இது வருது. என்ன வருது? டிவிக்கேன்னு வருது. டிவிக்கே தாங்க வருது. எங்களுக்கு அதாங்க வருது. நீங்க சொன்ன மாதிரியே தான் நாங்க கூகுள்ல சர்ச் பண்ணிடுவோம். இல்ல, நீங்க ஒருவேளை டைரக்டா ஜியோகே அவங்க கிட்ட பேசி எங்க மாவட்டத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வர வச்சீங்கன்னு தெரியல. ஸ்க்ரோல் ஆகணும்ல, நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிப்பீங்க, எடிட் பண்ணிடுங்க. ஸ்க்ரோல் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆகுதுங்களா? பாத்துங்க. என் போன்லயே ஆகுதுங்க. அதனால இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விட்டு அந்த நிகழ்ச்சியில என்ன தெரியுமாங்க கேட்டாங்க? அப்புறமா கேசணும் 100 நாள்ல தாவேக்கு என்ன செஞ்சுக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அது வந்த 3 பேருமே அதை பத்தி பேசல. எப்படி பேசுவாங்க? இருந்தா தானே பேசுவாங்க அப்படின்ற மாதிரி. அதுல நம்ம வாஷிங் மிஷின் மாதிரி வந்து இருந்தாரு. ஓ, வாஷிங் என்ன பண்ணாரு? செமையா செஞ்சு விட்டுருப்பாரு டிவிக்காவ. அவரு சலிக்காம செய்வாருங்க. அவர் கொடுத்த காசுக்கு கொடுத்த பேமெண்ட்டுக்கு நல்லா நடிக்கிறார். சூப்பரா பண்ணுவாரு. அவர் படம் எடுத்து நல்லா நடிக்க வைக்கிறாரு தெரியல. இந்த கட்சிக்கு வந்த பிறகு அவர் எதனா படம் எடுத்துக்கிறாரு. அவர் நிறைய படம் எடுத்தாரு. ஆனா ஒண்ணு கூட ஃபெயிலியர் தான். எல்லாமே எதுவும் ஆகல. ஆனா கொடுத்த பேமெண்ட்டுக்கு டிவி கேட்க வெற்றி செய்யறாரு. அவங்களுக்கு செமையா செய்யறாருங்க அவரு.